தமிழ்நாட்டில் சாதி தீண்டாமை, பெண்ணடிமைத்தனம், இன்னும் பிற பிற்போக்கு கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள் இவற்றை ஒழிக்க பாடுபட்டவரும், கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு கொள்கைகள், சமத்துவம், அனைவருக்கும் சமமான கல்வி போன்ற சமூக நீதிக்காக போராடியவரும், பலமுறை சிறை சென்றவருமான நாட்டு மக்களால் தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுபவர். அவருடைய 146வது பிறந்த நாள் இன்று. இந்த பிறந்த நாளில் மக்கள் அதிகாரம் தமது வாழ்த்துக்களை பதிவு செய்து கொள்கிறது. தந்தை பெரியார் பற்றிய சில ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அவருடன் இறுதி கால நேர்முக உதவியாளராக இருந்தவரும், அதாவது 1972-73 ஆண்டு காலகட்டத்தில் அவருடன் பணியாற்றியவருமான மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் தோழரும், மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட அமைப்புகளின் தோழருமாகிய ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் பணியாற்றிய தோழர் எழில்மாறன் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். அவருடன் தந்தை பெரியார் பற்றிய சில விஷயங்களை நாம் கலந்துரையாட இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தந்தை பெரியார் அவர்களிடம் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவருடைய நேர்முக உதவியாளராக பணிபுரிந்த பெருமையை நீங்கள் பெற்றிருக்கீங்க. இன்றைக்கு தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளில் நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக எதை விரும்புகிறீங்க தோழர்? தோழர், எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. தந்தை பெரியாரிடத்தில் 1972-73 காலகட்டத்தில் அவருடைய உதவியாளராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமை எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு தருணமாக, அம்சமாக நான் பார்க்கின்றேன். இதில் குறிப்பாக அவருடைய பிறந்தநாளில் நாம் இன்றைக்கு மக்கள்கிட்ட கொண்டு வரக்கூடிய செய்தியை என்ன பார்க்கணும்னு சொன்னா, இன்றைக்கு 1000 பெரியார்கள் தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு பார்ப்பன, RSS, பிஜேபி, இந்துத்துவ மதவெறி அமைப்புகள் நாடுகால் வெறி பாய்ச்சல்ல இந்த நாட்டிலே கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இதை அனுபவிக்கிறோம். பெரியாருடைய வாழ்ந்த இன்றைக்கு பெரியாருக்கு 146வது பிறந்த நாள். இந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு கடுமையை நான் அனுபவிக்கிறோம்னு சொன்னா, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அவர் பிறந்தது 1879, இறந்தது 1973, ஏறத்தாழ 95வது வயதில் இறக்குறாரு. அப்ப அப்படிப்பட்ட காலத்துல எவ்வளவு கடுமையான கஷ்டங்களை அவர் அனுபவிச்சிருப்பாரு, எப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாரு, எத்தனை போராட்டங்கள், எத்தனை சிறை ஏவுதல், இப்படிலாம் அவர் அனுபவிச்சிருக்காரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல பெரியாருடைய உண்மையான கருத்துக்கள் என்ன, அவருடைய பகுத்தறிவு பிரச்சாரம் என்ன, அவர் கொள்கைதான் என்ன என்பதெல்லாம் மக்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு அவருக்கு எதிரான கருத்துக்கள், அவதூறுகள் மிகவும் மோசமான முறையில் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது. அதை முறியடித்து பெரியார் இன்றைக்கு தேவை என்ற கண்ணோட்டத்துல நாம் அதை உள்வாங்கி கொண்டு மக்களிடத்துல பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் புரட்சிகர இயக்கங்களுக்கு, ஏன் மக்கள் அதிகாரத்திற்கு கூட அந்த பொறுப்பும் கடமை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில நாட்டு மக்கள் பெரியாருடைய 146வது பிறந்தநாள்ல அந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர், இந்த இழிவான தேவதாசி முறையை ஒழிக்க மிகப்பெரிய பாடுபட்டவர், அதில் மிகப்பெரிய பங்கு உண்டு பெரியாருக்கு. அப்படி இருந்தும் ஒரு சில பார்ப்பன பெண்கள் அவரை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? மேலும் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக இவ்வளோ பெரியார் நடத்தாத போராட்டங்களே இல்லை. அதில் அந்த விஷயத்தில் யாரும் மாற்று கருத்து கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பங்காற்று இருக்கிறாரு. அப்ப அது பற்றிய அவருடைய போதனைகளாக நீங்க சொல்ல வர்றது என்ன? நீங்க கேட்ட கேள்வியில முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரியாருக்கு தந்தை பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தது பெண்கள் மாநாட்டில் தான். 1936 செங்கற்பட்டில் நடந்த பெண்கள் உரிமை மாநாட்டில் அந்த பட்டத்தை பெண்கள் மாநாட்டில் பெண்கள் தான் கொடுக்குறாங்க பெரியாருக்கு. அப்ப பெரியார் பெண்களுடைய கல்விக்காக, அவங்களுக்கு உரிமைக்காக
அவங்களுடைய கணவர்கள் இறந்து விட்டால் விதவைகள் மறுமணம் வேண்டும் என்ற கொள்கையை சொல்றாரு. சொத்துரிமை வேணும்னு சொல்றாரு. பெண்களுக்கு கல்வி உரிமை வேணும்னு சொல்றாரு. இந்த காலகட்டத்திலேயே பெண்களுக்கு கல்வி கிடைக்கிறது, இன்னும் கிராமப்புற பெண்கள்லாம் கல்வி அறிவு அற்றவர்களாக இருக்கிறாங்க. இப்ப எவ்வளவோ மாறி வந்திருந்தா கூட பெரியார் காலத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க கல்வி மறுக்கப்பட்ட காலம். இன்னும் சொல்ல போனா பார்ப்பன பெண்கள் தான் இப்ப படிச்சிருந்தாங்க. இங்க ஆண்களும் படிக்கல, சூத்திர பஞ்சம மக்கள்ல பெண்களும் படிக்கல. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்படிப்பட்ட உரிமையை பெண்களுக்காக போராடின ஒரு மகத்தான பணியை பெரியார் செஞ்சிருக்காரு. அது குறிப்பா தேவதாசி முறை ஒழிப்பு பற்றி நீங்க சொன்னீங்க. இப்ப அது ஒரு முக்கியமான செய்தி. இப்ப தேவதாசி முறை என்று பெரிய கோயில்கள்ல பஞ்சம சூத்திர பஞ்சம பெண்களை நேர்ந்து விடுவாங்க, பொட்டு கட்டி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெண்களை தேர்வு செஞ்சு பார்ப்பனர்கள் சுகங்களை அனுபவிப்பதற்காக தேவதாசியா விட்டுருவாங்க. அப்படி தேவதாசி அப்படின்ற போது இது மிக அவமானகரமான செயல். தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை பார்ப்பனர்களுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு செயல், இழிவான செயல். எனவே இதை ஒழிக்க வேண்டும் என்று பெரியார் பல காலமாக போராடிட்டு வர்றாரு. ஆனா நிறைவேற்ற முடியல. அப்போ ஒரு காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, நான் தெளிவா சொல்ல போனா 1956 வாக்குன்னு நான் கருதுறேன். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர். அவங்க அவரை பற்றியெல்லாம் ஒரு பார்ப்பன முதல் பெண் மருத்துவரா இருந்திருந்தா இன்னும் தூக்கி பிடிச்சிருப்பாங்க RSS காரங்க, பிஜேபி காரங்க, பார்ப்பன கூட்டம். ஆனா அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்ததுனால அவங்களுடைய புகழ் பெருசா வரல. இப்ப அவங்க சட்டமன்றத்துல இது தேவதாசி முறை ஒழிப்புக்கான முதல்ல குரல் எழுப்புறாங்க. அதுல இருந்த பார்ப்பன கூட்டம், பார்ப்பன எம்எல்ஏக்கள், சூத்திர எம்எல்ஏக்கள் சேர்ந்து கொண்டு இந்த சட்டம் முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இது பாரம்பரியமாக நம்முடைய மண்ணுடைய கலாச்சாரம், இது தெய்வத்துக்கு ஆகாததாக மாறிடும், தெய்வ குற்றமாக மாறிடும். எனவே இந்த பெண்கள் தேவதாசியா நேர்ந்து விடப்படக்கூடிய பெண்கள் அந்த முறை என்பது தொடர்ச்சியா நீடிக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்படியே போச்சு சொன்னா நிச்சயமாக இத நிறைவேற்ற விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளும் அந்த வாதம் தொடங்குறதா இருக்குது. அப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல முத்துலட்சுமி ரெட்டி தந்தை பெரியார்ட்ட கலந்து பேசுறாங்க. இப்படி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லி இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன ஐயா செய்யலாம் அப்படின்னு மாதிரி ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப பெரியார் ரகசியமாக ஒரு கருத்தை சொல்லி விடுறாங்க. என்ன சொல்லி விடுறாருன்னா, அது மறுநாள் சட்டமன்றத்துல தெரியுது. மறுநாள் இந்த அம்மா சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்துக்கு வர்றாங்க. சட்டமன்றத்துல நீங்க நேற்று சொன்ன அந்த தேவதாசி சொல்ற முறையை நான் ஏற்றுக்கிறேன், நான் முன்மொழிஞ்ச அந்த தீர்மானத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்றாங்க. என்ன நிபந்தனை கேட்கும் பொழுது, தேவதாசி முறை நீடிக்கட்டும், ஆனால் இனிமேல் எங்க சூத்திர பஞ்சம பெண்கள் தேவதாசிகளாக வரமாட்டாங்க. நீங்க அதான் புண்ணியம் தேடிக்கிறோம்னு சொல்ற விஷயமா தான் சொல்றீங்க. அந்த புண்ணியத்தை இவ்வளவு காலமாக, ஆண்டாண்டு காலமாக எங்க சூத்திர பஞ்சம பெண்கள் அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்டது போதும், இனிமேல் உங்க பார்ப்பன பெண்களை தேவதாசிகளாக நேர்ந்து விட்டு அந்த புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று இந்த அம்மையார் பேசுறாங்க. அப்படி சொன்ன உடனே முன்னாடி பின்னாடி பொத்திக்கிட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்கு சட்டமன்றம் இசைவு தெரிவித்தது. அப்போ அப்படிப்பட்ட முறையில அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் தந்தை பெரியாரும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி என்று சொன்னால் அது மிகையாக. அப்ப அந்த பார்ப்பன வீட்டு பெண்கள் கூட அன்னைக்கு படிக்க முடியாத சூழல், இளம் வயதிலேயே கணவனை இழந்துட்டா போட்டு அப்படியே மூலையில உட்கார வச்சிருது, வெள்ளைப்படை கட்டி, இந்த மாதிரியான அடக்குமுறைகள்லாம் அப்பயே நிகழ்ந்துருக்கு. இன்றைக்கு பார்ப்பன பெண்கள் மிக உயர்நிலை பதவிகளை இருக்கிறாங்க அல்லது பெரிய அளவுல படிச்சிருக்காங்கன்னா கூட அன்றைக்கு பெரியார் அவர்கள் நடத்திய போராட்டம் தான் அதுக்கு ஒரு விதை போட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் உண்மைதான், உண்மை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்ப்பன பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் கூட படிப்பறிவு இல்லாத மிக சொற்பமாத்தான் இருக்கும். பெரும்போது பார்ப்பன பெண்கள் எல்லாம் பிடிச்சுதான் இருந்தாங்க. அப்ப பெரியார் காலகட்டத்துல அவங்க இந்த போராட்டம் நடக்கும் பொழுது இந்த விதவைகள் மறுமணம் இல்லையா,
அது அவருக்கு சேர்த்துட்டாங்க. இன்னும் பெரியார் அந்த பார்ப்பன பெண்கள் சேர்த்து பெரியார் உழைச்சிருக்காருன்னு சொல்றத அவங்களே ஒப்புக்கொள்வாங்க. பல பார்ப்பன பெண்களே வந்து பாராட்டி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க மொட்டை அடிச்சு முக்காடு போட்டு மூலையில உட்கார வச்சிருவாங்க விதைகளான பிறகு. சூத்திர பஞ்சம பெண்கள் விட அவங்க மிகவும் இழிவாக நடத்தப்பட்டாங்க பார்ப்பன பெண்கள். அதனால பார்ப்பன பெண்களுக்கு சேர்த்தே பெரியார் பாடுபட்டார் என்பதுதான் உண்மையான வரலாறு. இப்ப பாத்தீங்கன்னா நாடு முழுக்க இப்ப கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தான் அதிகமா பெரும்பகுதியான மக்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது கடவுள் மறுப்பு கொள்கையை அல்லது கடவுளை வணங்குவோன் காட்டு மிராண்டி இப்படி போன்ற விஷயத்துக்கு இப்படி போன்ற ஒரு முடிவுக்கு எப்படி பெரியார் அவர்கள் வந்தார்? முக்கியமான செய்தி அது. பெரும்பகுதி மக்கள் இறை நம்பிக்கையாளர்களாக தான் இருக்கிறாங்க. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி இறைப்பற்றோட தான் இருக்கிறாங்க. அது குறிப்பா இந்து மதத்துல கூடுதலான சில சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அப்போ இறைப்பற்று சொல்லுது. இப்போ உதாரணமா, நீ ஏன்டா பணக்காரனா இருக்கிற, நீ ஏன்டா ஏழையா இருக்கிற, நீ ஏன் உயர்ந்த சாதிக்காரனா, குறிப்பா இந்து மதத்துல மற்ற மதங்களை விடவும் கூட இந்து மத கடவுள்ல ஏற்றத்தாழ்வுகள் படிநிலைகள் இங்கதான் அதிகமா இருக்குது. அப்ப அந்த நிலைமையில வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்றான், அவன் மனுஸ்மிருதியில அல்லது பகவத்கீதையில அதான் என்ன எழுதிச்சிருக்கான்னு கேட்டா, உலகம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது, கடவுள் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. எனவே சூத்திர பஞ்சமர்கள் நேரடியாக கடவுளை தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பிராமணனை கும்பிட்டாலேயே நீ கடவுளை கும்பிட்டதுக்கு சமமானது. அதனாலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த காலத்துல வேணா கிட்டலா இருக்கு, ஏன்னா வாங்க சாமி போங்க சாமி சொல்லுவாங்க. அந்த காலத்துல பிராமணனை பார்த்தாலே நம்ம மக்கள் கும்பிட சாமி சொல்லுவாங்க. சாமி இன்னும் சொன்ன ஒரு 8 வயசு பார்ப்பேன், டே குப்பா, டே கற்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட அளவுக்கான ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்தது. அவருக்கு பேரே விட பிற்போக்குத்தனமா தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, சுடலை கட்டி அப்படிலாம் பேர் இருந்தது. அப்ப அந்த அடிப்பில் இருந்தது இல்லையா. அவங்கள பார்த்தா கூட தோல் துண்டை எடுத்து எழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இப்ப இதெல்லாம் வந்து பெரியார் அத கடுமையாக வந்து சாடுறார். இப்ப அதனாலதான் அப்ப என்னன்னு கேட்டா, இதுக்கு மூல காரணமா இருக்குது. பாப்பேன் அதுக்கு என்ன சொல்றேன், கடவுளுக்கு இருந்து படியில சொல்றேன், கடவுள் மந்திரம் கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணன் கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்றான் இல்லையா. அப்ப மூலதான் விஷயம் இருக்கிற கடவுளை தூக்கிட்டு உடையதான் கடவுள் சொல்றது பொய்மை, அது உண்மைக்கு மாறானது. அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு, கடவுள் ஒரு கற்பனையே, அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அப்ப அதுக்கான கடவுளை கற்பித்தல் முட்டாள், கடவுளை படைத்தவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி, அவருடைய சிலையில பூராமே இந்த முழக்கம், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை படைத்தவன் அயோக்கியன், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி, இப்படிப்பட்ட முழக்கத்தை அவருடைய ஒரு எல்லா சிலைகளையும் கூட இந்த முழக்கங்கள் இருக்கும். இப்ப அந்த கண்ணோட்டத்துல அவர் வெறுமனே கடவுள் என்ன அவருக்கு என்ன பங்காளி சண்டையா, கடவுள் ஒன்று இல்லை. அதனாலதான் விஞ்ஞான ரீதியாக மேபி பெரியார் மட்டும் இந்த கருத்தை சொல்லல, உலக லெவல்ல பெட்ரன் ரசல் ஒய் ஐ ஆம் நாட் ஏ கிறிஸ்டியன், நான் ஏன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. அப்ப அதுல என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொன்றுக்கும் அடிப்படையை ஆராய்ஞ்சிட்டே போறான். இதுக்கு எது அடிப்படை, அதுக்கு எது அடிப்படை போயிட்டே இருக்கிறான். கடைசியில கொண்டாந்து மூலம் எதுன்னு சொன்னா கடவுள் அப்படின்னு பாட்டுறேன். நான் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் நேற்றேன். ஒன்று உருவாவதற்கு ஒன்று அடிப்படையாக காரணமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கடவுள் உருவாக்க எது அடிப்படை அப்படின்னு பெட்ரன் ரசல் கேட்கிறார். அமெரிக்க இன்கர்ஸ்டா போன்றவர்கள், அதுக்கு மேல பொருளாதாரத்தை படைத்த நம்முடைய அறிவியல் சமூக விஞ்ஞானி கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, இப்ப அவங்க எல்லாத்தையும் கூட சொல்லியிருக்காரு. நான் ஏன் நாத்திகன் அப்படிங்கிற புத்தகம் கூட எழுதியிருக்காரு. பெரியார் தான் தமிழ் மொழியிருக்காரு. பவன் சிங் என்னுடைய நான் நாத்தியனானது ஏன் சொல்லக்கூடிய பவன் சிங் நூலை அந்த மொழியிலிருந்து ஆங்கில மொழியிலிருந்து தமிழ் மொழி பெற்றது வந்து பெரியார் தான். அப்படி மொழிபெயர்த்ததுக்காண்டியே ஜீவானந்தன் தான் மொழிபெயர்க்காருன்னு கருதுறேன். ஜீவானந்தம் அதுக்கு அந்த பதிப்பு வந்து அன்னை நாகம்மையாருடைய பதிப்பு. அப்ப அவங்களாம் கைது செய்யப்படுறாங்க அந்த நூல் வெளியிட்டதுக்காக. அப்ப அந்த அடிப்படையில பெரியார் இந்த விஷயத்துல வந்து கடவுள் மறுப்பு கருத்துக்கள் வெளியிடுவதற்கு இதுதான் அடிப்படை இருந்தது என்பதை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பிறப்பால் ஒரு பெரியார் வந்து ஒரு இந்துவா இருந்து கொண்டு, அதாவது ஒரு பேரை கூட பாத்தீங்கன்னா ராமசாமி,
அப்படிங்கிற ஒரு பேர், இந்துக்களுடைய பேர் வச்சுக்கிட்டு அவர் இந்து மதத்தை பற்றி தான் அதிகமாக சாடியிருக்கிறார், அதிகமாக வந்து பேசியிருக்காரு, இந்து மதத்துக்கு எதிராக தான் அதிகமாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து மக்கள்கிட்ட உண்டு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா இப்போ பல மதங்கள் இருக்குது. இஸ்லாமிய மதம் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, சீக்கிய மதம் இருக்குது, பார்சி, அப்படி இந்து மதம் அப்படி இருக்குது. இப்போ மனிதனுக்கு நோய் வருது, இப்போ மலேரியா காய்ச்சல் வருது, டெங்கு வருது, அல்லது மஞ்சக்காமாலை வருது, அப்படியே வைரல் ஃபீவர் சொல்லக்கூடிய பல்வேறு நோய்கள் வருது, மூட்டு வலி, முழங்கால் வருது, இந்த மாதிரிக்கான விஷயங்கள்லாம் இதெல்லாம் ஒரு நோய்கள் தான். இந்த நோய்கள் எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா கொரோனா காலத்துல எல்லாத்தையும் முழுங்கிட்டு இதுதான் வெளியின ஆயிடுச்சு. ஏன்னா கொரோனாவை ஒழிக்கிறத பிரதானம். ஏன்னா இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அப்ப அதை ஒழிக்கிறத இன்னைக்கு பிரதான வேலை அப்படின்னு சொல்ற விஷயமா பார்த்தா இன்னைக்கு நாடே வந்து திரண்டு அந்த கொரோனா ஒழிப்புல மும்முரம் கிடைச்சு. அதை இதுக்கு ஒப்பிடலாம் நான் கருதுறேன். இந்து மதத்தை ஏன் அவர் சாடினார்னா அந்த கொரோனாவுக்கு ஒப்பானது இந்து மதம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்து மதத்தை பொறுத்த மட்டும் இப்படி 4 வர்ணம் 4000 சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த போக்கு இருக்கு இல்லையா, அந்த அந்த மனுஸ்மிருதியில பௌத்தியதில எல்லாம் சொல்லப்படலாம், இதுதான் சொல்லுது. அப்போ இதெல்லாம் நியாயப்படுத்துது. இப்போ மனுஸ்மிருதியா சொல்லிட்டு கிரேக்க பௌத்தியா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே இதை நியாயப்படுத்தி சொல்லப்படுது. அப்போ பெரியார் அதை என்ன பார்க்கிறான்னு கேட்டா, இந்து மதம் நம்ம எப்ப இந்து ஆகணும், நம்ம எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்க மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, அவங்க எல்லாம் இந்து மதம் சொல்ற மதத்துல பிணைக்கப்பட்டிருந்தாங்களா முற்காலத்துல 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உலகத்திலேயே முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட நாடு இங்கிலாந்து. 1801 மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்ற கணக்கெடுப்பை அப்பதான் அதை அறிமுகப்படுத்துறேன். ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 1811 பிரிட்டிஷ் இந்தியாவில் கணக்கெடுப்பு எடுக்கிறான், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறான். அப்படி கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுது அப்ப இந்தியாவுடைய தலைநகரம் கல்கத்தா. இந்தியாவுடைய தலைநகரம் கல்கத்தா மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய உயர் அதிகாரி வெள்ளைக்கார கிறிஸ்தவ வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றதுன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய அதிகாரி, உயர் அலுவலராக இருக்கிறான். கவர்னர் ஜெனரல் மாதிரிக்கான ஒரு போஸ்டே அவங்க இருக்கிறாங்க. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணியாளர்கள் கீழே இறங்கி வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு படிவம் கொடுக்கப்படுகிறது. படிவத்தை எடுத்துட்டு ஒரு வீடா போறாங்க, போய் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. உங்க பேர் என்ன? அப்துல் ரஹ்மான். மனைவி பேர் என்ன? சகினா பீவி. பையன் பேர் என்ன? நிஜாம். பொண்ணு பேர் என்ன? வகிதா. என்ன தொழில் பண்றீங்க? நம்ம அறிக்கையை நான் ஒரு வணிகத்துல ஈடுபட்டிருக்கிறேன். அப்படி வயதெல்லாம் குறிச்சுக்கிறாங்க. என்ன மதம்? இஸ்லாமிய மதம். சரி, அடுத்த வீட்டுக்கு போறாப்புல. உங்க பேர் என்ன? அரபிசாமி. மனைவி பேர் என்ன? ஸ்டெல்லா. பையன் பேர் என்ன? இயேசுதாஸ். பொண்ணு பேர் என்ன? பிளஸ்ஸி. அப்ப என்ன தொழில் பண்றீங்க? நான் வந்து ஆசிரியர் தொழில் எல்லாம் பண்றேன். இங்க என்ன மதம்? கிறிஸ்தவ மதம். அப்புறம் அடுத்த ஆட்ட போறாங்க. உங்க பேர் என்ன? சீனிவாசாச்சாரி. மனைவி பேர் என்ன? உஷாநந்தினி. பையன் பேர் என்ன? ராகவன். பொண்ணு பேர் என்ன? லட்சுமி. நீ என்ன மதம்? பிரம்மண மதம் அப்படின்னு சொல்றான். யாரு? பார்ப்பனர்கள் பிரம்மண மதம் சொல்றான், சில இந்து மதம்னே சொல்றான். அதுக்கடுத்து நம்மகிட்ட வர்றான். உங்க பேர் என்ன? கருப்பேன். மனைவி பேர் என்ன? மூக்காயி. பையன் பேர் என்ன? மண்ணாங்கட்டி. பொண்ணு பேர் என்ன? இருளாளி. பேரிலேயே இவ்வளவு பாகுபாடு. அப்ப அதனாலதான் அவன் எழுதி வச்சிருக்கிறான். சூத்திரருடைய பேரை கேட்டாலேயே நாராசாவுத்தர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த பேரை எப்படி சொல்றான். சரி, என்ன தொழில்? கூலி விவசாயி அல்லது ஏழை விவசாயி, விவசாய தொழில் பண்றோம் அல்லது கல் உடைக்கிறோம், இப்படி உடல் உழைப்பு வேலை செய்யறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, பார்ப்பனர்கள் மந்திர ஓதுற தொழிலையும் சொல்றான், அரசாங்கத்துல வேலை அப்படி உத்தியோகத்தை சொல்றாங்க. அப்பெல்லாம் அந்த வெள்ளைக்காரன் காலத்துல ICS அதிகாரியா இருந்த பூரா 100% 100% அவனா இருப்பான், பார்ப்பனர்கள் இருப்பான். அப்ப அந்த அந்த உத்தியோகத்தை சொல்றான். சில மந்திர ஓதுறவங்க மந்திர ஓதுற தொழிலையும் சொல்றான், அர்ச்சரா இருக்கிறது இதெல்லாம் வந்து சொல்றான். அப்ப இவங்க தொழிலை சொல்லி முடிச்சோடனே நீங்க என்ன மதம்னு கேட்கறாங்க.
இப்ப என்ன மதம் கேட்கும்போது அப்ப இங்க என்ன சொல்றாங்க கேட்டா இந்த மக்கள் எல்லாம் அது அர்த்தம் புரியல. நாங்க பாண்டி முனியை கும்பிடுறவங்க, நாங்க வந்து இருளனை கும்பிடுறவங்க, நாங்க மாடனை கும்பிடுறவங்க, கருப்பரை கும்பிடுறவங்க, இப்படி மாதிரி அவங்களுடைய குலதெய்வம் இருக்கு இல்லையா, நாட்டார் தெய்வங்கள், அந்த தெய்வங்களை சொல்லி அந்த தெய்வத்தை அந்த வழி வந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்ற மாதிரிக்கான அவங்களுடைய குல தெய்வங்களை தங்களுடைய தெய்வங்களாக சுந்தரரு, கருப்பரு, ஐயனாரு, இப்படி பல்வேறு விதமான நெல்லை மாவட்டத்தெல்லாம் ஒரு சுடலி மாடன் அப்படி மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட குலதெய்வங்களை சொல்றாங்க. தங்களுடைய மதமே எதுவும் தெரியாம, மதங்களே இல்லாத தன்மையில தான் மக்கள் இருந்திருக்காங்க. அறுதி பெரும்பான்மை இந்திய மக்கள் மரணமற்றவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வில்லியம் ஜோன்ஸ் ஒப்படைக்கும் பொழுது அப்பதான் அவன் பாக்குறான், இந்தியாவுல அறுதி பெரும்பான்மை மக்கள் மத சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற முடிவு போடுறாங்க. அப்ப அணுக்கமான உறவு யாரு வெள்ளைக்காரனுக்கும் அந்த அரசுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு ஏன் வச்சிருந்தாங்கன்னா பார்ப்பான் வச்சிருந்தான். நுடி நாட்கள் ஆங்கிலம் பேசக்கூடிய வல்லமையை அவன் தான் பெற்றிருந்தான். அந்த இணக்கத்தை பயன்படுத்தி கொண்டு வெள்ளைக்காரன் என்ன பண்றாங்க, இவனை பூரா ஒரு மதத்துக்குள்ள கூண்டுல அடைக்கணும் அப்படின்னு சொல்ற அடிப்படையில இவனை பூரா இவன் நெருக்கத்தை உண்டாக்கி பார்ப்பனோட நெருக்கத்தை அவன்கிட்ட ஏற்படுத்தி கொண்டு இவங்களை பூராமே இந்த மதமற்றவர்களா இருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரையுமே இந்துல அடைச்சிறாங்க. இந்து மதம் சொல்ற பேர் அதால சொல்றான், who are not Muslims, who are not Christians, who are not Sikhs, who are not Parsis, they are all Hindus சொல்றான். எவனெல்லாம் இஸ்லாமியன் இல்லையோ, எவனெல்லாம் கிறிஸ்தவன் இல்லையோ, எவனெல்லாம் சீக்கியன் இல்லையோ, எவனெல்லாம் அவன் இல்லையோ, எவனெல்லாம் இவன் இல்லையோ, அவன் பூரா இந்தின்னு அடைச்சான். பொது முடிவு போடுறான், அவன் கொண்டாந்து அடைச்சிடான். இந்த விஷயத்த நம்ம யாரும் சொல்லல, செத்து போன காஞ்சி சங்கராச்சாரி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி அப்படி சொல்லக்கூடிய இருக்கா இல்லையா, அந்த தெய்வத்தின் குரல் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்திலேயே இதை ஒப்புக்கிட்டு நல்ல வேலை வெள்ளைக்காரன் வந்தானோ இல்லையோ நாம் பிழைத்தோம் சொல்றாரு. நாம யாரும் சொல்றாரு, பாப்பான சொல்றாங்க. நம்மளை சிறுபான்மையாக்கி நம்மளை அடைக்கி ஒடுக்கி நசுக்கிருப்பாங்க, அதை வந்துதான் நம்மளை விசாரி மதம் ஆக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சங்கராச்சாரியை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த அடிப்படையில பெரியாரு இதை பூரா பாக்குறாரு, இந்த விஷயங்களை பூரா உள்வாங்கி கொண்டு அப்ப மக்கள் வந்து இவன் நம்மளுக்கு இந்த தீண்டு தகாதவன், அவனை தொட்டாலே தீட்டு, இவனை பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்ற அடிப்படையில கோயில வந்து அவன் தான் அர்ச்சரா இருக்கணும், இவெல்லாம் வந்து இடிபடி வேலை பார்க்கணும், நெத்தில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், தொடையில பிறந்தவன் வைஷ்ணவன், பாட்டுல பிறந்தவன் சூத்திரன், இங்க எங்குமே இடமில்லாதனால பெருமாளுடைய அழுக்குல இருந்து பிறந்தவன் பள்ளிப்பற சக்கிலி, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பெரியார் எல்லா விஷயத்தையும் புராண இதிகாசங்கள்லாம் கரைச்சு குடிக்கிறார். வெறுமனையான வந்து பெரியார் இந்த மாதிரிக்கான கருத்துக்கு வரல. அப்ப எல்லாம் பார்த்து போட்டு அப்ப இந்த மதம் கடவுள் மட்டும் இல்ல, இந்த கடவுளுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த இந்து மதத்தை ஒழித்தால் ஒழிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு விடுவி இல்லை அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டதுனாலதான் இந்த மதத்தை அவரு சார்றார். குறிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. வடநாட்டுல பெரியார் அறிமுகப்படுத்தினவர் அம்பேத்கர், தென்னாட்டுல அம்பேத்கர் இங்க அறிமுகப்படுத்தினவர் பெரியார். அப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்து மதத்தினுடைய திருப்புகத்தினது பூரா புரிந்து கொண்ட அம்பேத்கர், வாங்க நம்ம எல்லாருமே பௌத்த மதத்தை தழுவிடுவோம் சொல்லி கூப்பிடுறாரு. ஒரு பெரிய லட்சக்கணக்கான மக்களோட 50களில் இறுதி காலகட்டத்துல அவர் பௌத்த மதத்தை தழுவுகின்ற பொழுது, அம்பேத்கர் தழுவின் பொழுது பெரியாரை கூப்பிடுறாரு. இல்ல நீங்க போங்க, நீங்க இந்த வேலை செய்யுங்க, நான் இங்க உள்ளே இருந்தா தான் இவனை ஒரு வழி பண்ணலாம், இந்த மாதிரி இந்து மதத்தை ஒழிக்கணும், அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு மதம் அப்படின்னு சொல்லி அடிப்படையில் நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுல இருந்து போராடினாரு. கடைசியோட அந்த கொள்கைக்கு நின்றாரு. அந்த அடிப்படையில பெரியார் வந்து இந்து மதத்தை சாடுறதுக்கான காரணம் மற்ற மதங்களை விட எல்லா மதத்தையும் மேலேயும் அவர் சாடுறாரு, எந்த மதத்தில். ஆனா கூடுதலா அவர் வந்து மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனித சாக்கடையாக்கும் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்பதான் வர்றாரு. அது மட்டும் இல்ல, கார்ல் மார்க்ஸ் சொல்றாரு இல்லையா, மதம் மக்களுக்கு அப்படின்னு பண்றது. ஏன் சொல்றாரு அந்த வார்த்தைய? மதம் வந்து ஒரு போதை வஸ்து, எல்லா விதமான கருத்துக்களையும் தள்ளிட்டு நாட்டுடைய முரணுக்கு பூரான காரணங்களை பூரா மறைச்சிட்டு இதை மதத்தை நம்பு கடவுள் சொன்னா அது அடங்கி போயிடறாங்க மக்கள்.
நீ சுரண்டப்படுவது, நீ வந்து உனக்கு வேலை இல்லாம போறது, மத்த எதுவுமே எல்லாமே வேலையை வந்து மதத்தை வச்சு ஒரு போதை வசதி மாதிரி பண்றாங்க. இங்க பண்றாங்க RSS, BJP, சங் பரிவாரம் பண்றாங்க இல்லையா, உலகம் பூரா இருக்குது. இங்க கூடுதலா இருக்கு. மதத்துக்கு மதம் வேறுபடுது, நாட்டுக்கு நாடு. அதனாலதான் மற்ற நீங்க கேட்ட கேள்வி அர்த்தமே, மற்ற மதங்களை விட ஏன் பெரியார் இந்து மதத்தை சார்ந்தார்னா, இந்து மதத்துல சாக்கடை ஒரு வந்து பண்டிகைகள் தேங்க வேண்டிய ஒரு இடம் மதமாக அது வந்து இருக்குது. அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு வரலாம். இப்ப நீங்க சமீபத்துல கோயம்புத்தூர்ல நடந்த அந்த சம்பவம் ஓட்டுற உரிமையாளர் சீனிவாசன் சொல்லக்கூடியவர ஒரு நியாயமான கேள்வி GST பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கேள்வி என்ன நியாயம் இருக்குது, அவருடைய நடைமுறையான சிரமங்களை என்னத்தை அனுபவிக்கணும் சொல்றாரு. ஒரு தொழில் முனைவர் கூப்பிட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்டு, அப்ப அவர் கேள்வி கேட்டதே தப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் மிரட்டப்பட்டு உள்ள வரவழைச்சு மன்னிப்பு வைக்கிறாங்க. அதையும் வீடியோ எடுத்து ஒளிபரப்புறாங்க. இப்ப இது எதை காமிக்குன்னு கேட்டா, வெறுமனே BJP அரசு இல்ல, அந்த பார்ப்பன தீவிரம் நம்மால் கடங்கி இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு. அப்ப இந்த காலகட்டத்தில் எப்படி சொன்னா, அப்ப பெரியார் கோடத்தை தோங்குற காலத்துல எப்படி இருக்கும் அதோட சேர்த்து பார்க்கணும். அப்ப இதோட தொடர்புடைய ஒரு கேள்வியா இருக்கு. என்னன்னா, அதனாலதான் மத்த சாதியினரை விட பார்ப்பன சாதியை வந்து அதிகமா சாடுறாரா? இப்ப வந்து தனக்கு கீழே தான் எல்லாரும் அந்த சாதியை அடக்குமுறையை உருவாக்குறது அப்படி அதனாலதான், ஏன்னா மத்த சாதியினரை விட பார்ப்பன சாதியை வந்து அதிகமா சாடுறாரு அப்படின்னா இதுதான் இது இல்லாம வேற இதான் மெயின். நீங்க வந்து எங்கேயாவது கலப்பு பிடிச்சி விழுகிற பாப்பான பாத்திருக்கலாம், எங்கேயாச்சும் நாட்டை எடுத்துக்கிட்ட நடக்கூடிய பாப்பாட்டியை பார்த்திருக்கலாம். அவங்க எல்லாமே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அப்போ உழைக்கிறவங்க கூட வந்து சூத்திர பஞ்சமான உழைக்கிறான் இல்ல, பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், பழங்குடி இவன் வந்து உழைக்கிறான். கல் உடைக்கிறது, மண்ணு தாண்டது, கலப்பு விவசாயம் பண்றது, தொழிற்சாலை வேலை பார்க்கறது, உடல் உழைப்பு செலுத்தக்கூடிய வேலை பூரா உழைக்கக்கூடிய மக்கள் பண்றாங்க. இப்ப அவன் கூட தீண்ட தகாதவன், அவன் தொட்டாலே தீட்டு, பார்த்தாலே பாவம் சொல்ல மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஏன் தெற்கு பகுதியில ஐயா வைகுண்டரை போராட்டத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க. தோட்சில இன்னைக்கு அந்த அம்மா இருக்க யாரு, தமிழிசை சவுந்தரராஜன், அதெல்லாம் பேசுறக்கே RSSல இருந்துகிட்டு அல்லது BJP இருக்க வேண்டிய கும்பலையா நாடாரியன பெண்கள் தோட்சிலே போடக்கூடாது வச்சிருந்தாங்க. கொங்கை தெரியக்கூடிய அளவுக்கு தான் அவங்க நடமாடினாங்க. அப்ப அதை ஐயா வைகுண்டர் தான் அது முறியடிச்சார். அப்ப அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனங்கள் எல்லாம் இருந்துச்சு, இந்து மதத்துல இருந்தது. அதுக்கு மூல காரணமா இருந்தாங்க இந்த பார்ப்பனர்கள். அதெல்லாம் சேர்த்து இந்த உழைப்புல மட்டும் அப்படி இல்ல, இந்த கடவுள் சார்ந்த விஷயங்கள்ல கோவில் விழாக்கள்ல கூட பாத்தீங்கன்னா தீ மிதிக்கிறதோ, அழகு குத்துறதோ, தீச்சட்டி எடுக்கிறதோ, மற்ற விஷயம் தங்களை வருத்தி கொள்ள கூடிய விஷயங்கள்ல கூட பார்ப்பனர்கள் பண்றது கிடையாதுங்கிறத நிஜமான மிக சரியா சொன்னீங்க. அது பெரியார் இன்னும் கூட வேடிக்கை சொல்லுவார். விஞ்ஞானத்துல எளிதில் கடத்தி அரிதில் கடத்தின்னு இருக்குது. இப்ப எளிதில் கடத்தினா இப்ப இறங்கி நம்ம இப்ப சுத்துறங்க தான் ஓடுறாங்க, தீயில மிதிச்சுக்கிட்டே ஓடுறாங்க கடவுள் சார். அது காரணம் அது அரிதில் கடத்தி, இது விரை கட்டாயத்தான் போடுறாங்க. அப்ப அந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு நின்றுட்டு இருக்கிறது இல்லை, நின்றுகிட்டு தான் சூடு எரியும். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கான். சில நடந்து கூட போறான். அது தாங்கக்கூடிய அளவுக்கு தோல் அந்த வலிமை இருக்குது. நீங்க மின்சாரத்தை பாய்ச்சிட்டு வரல கூட சொல்லுங்க பாப்பா. ஆமா, அடுத்த நிமிடமே டெட் பாடியை விழுந்துடும். அப்ப அவங்க தெரியுது எதை போட்டா தப்பிச்சு பக்தியின் பேர்ல அந்த மாதிரி பண்றாங்க. அதனால இப்படிப்பட்ட வேலையை கூட, இப்படிப்பட்ட பக்தி வெளிப்பாட்டு கூட பாத யாத்திரை போறது, அல்லது இப்படி அழகு ஊத்துறது, பறவைக்காவடி எடுக்கிறது, முதுகுல இதை தேர் இருக்கிறது, கொச்சு மாட்டி தேர் இருக்கிறது, இதை பூரா நம்ம கோயிலதான் சாமி சொல்ற பேர்ல கடவுள் பேர்ல சொல்ற சீரான வழிய பார்ப்பனர்கள் யாருமே இப்படி தன்னை வருத்தி கொண்டு வந்து இறை வணங்குறது இல்லை. இப்ப நான் சமயத்துல என்னுடைய இந்த கம்பராமாயணத்தை பற்றிய ஒரு ஒரு வெளிப்பாடு வெளியிட்டிருந்தேன். ஒரு வீடியோ உரை வந்திருந்தது ரகுபதி அமைச்சர் பேசும் பொழுது. அதுல அதை பார்த்துட்டு ஒரு பெண்மணி பேசுறாங்க, நீங்க முழுக்க முழுக்க உங்க பேச்சு உங்களுக்கு அவங்க கடவுள் இருந்து உள்ளாங்க, திருச்சி இருந்து பேசுறாங்க அந்த பெண்மணி. வேற வேலை அவருடைய கணவர் எனக்கு நண்பர். அவங்க பேசுறாங்க என்கிட்ட, சரியா பேசியிருக்கீங்க, இனிமே கடவுள் போக கூடாது. இப்ப சமீபத்துல கூப்பிட்டு சிறியம்மா கோயில்ல ரங்கநாதன் கும்பிட போனோம். அங்க போல இருக்கடி பாப்பாங்க கருவறையில் இருந்துகிட்டு புடிச்சு துப்புறாங்க. சோறு பூரா வெறும் வெத்தலை கரையா இருக்குது, இல்லாட்டா பான்பராக்கு கரையா இருக்குது. இப்ப அவங்க தெரியுது சாமி இல்லைன்ட்டு, இப்ப நம்ம போய் விழுந்து கூட்டு வர்றோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அந்த அம்மையார் மட்டும் பேசுறாங்க. இப்ப நடைமுறையா கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அவனுக்கு உண்மையிலே தெரியலனாலதான் இல்லடா அவன் அங்கே துப்புவானா
அங்க இருக்கக்கூடிய கத்தக்கூடிய தெய்வம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம நடவடிக்கை. நம்ம கூட சொல்லப்போனா சொல்லுவாங்க, அந்த கும்பாபிஷேகம் நடத்துறாங்க இல்லையா, காலையில 7 மணி சாயங்காலம் வரை உட்காந்துருக்கேன் பார்ப்பனது செம்பு ஊத்தி தண்ணி ஊத்தின இடையில அவனுக்கு ஒண்ணுக்கு வராதா, அதோட சேர்த்து அடிச்சு விடுவான். அந்த தண்ணியோட தண்ணிய அந்த கலச தண்ணியோட சேர்த்தா ஒண்ணு கடிச்சு விடுவான். அங்கே கற்பக்கரத்திலே ஒண்ணு கடிக்கிறான். இப்ப இந்த மாதிரிக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க நடைமுறையில அவன் கையாண்டுகிட்டு இருக்கிறான். அதனாலதான் பெரியார் வந்து இந்த இந்து மத கலாச்சாரத்தையும் இந்த இந்து மத பண்பாட்டையும் நம்ம மக்கள் அறியாமையில மூழ்கிக்கூடிய மக்கள்லாம் அதை விட்டு வெளியே வாங்க. அப்ப இன்றைக்கு காலத்தினுடைய கட்டாயம் நம்ம அவசியமா வந்து அந்த விஷயத்துல நம்ம பின்பற்ற வேண்டியிருக்குது. அது தெரியாம பல பேர் சங்கிகளா நம்ம ஆளுக சூத்திர பஞ்சமர்களே இந்த RSSக்கு பின்னாடி பிஜேபி பின்னாடி போறத, கம்யூனிஸ்ட் கேட்டு போறது, இந்த அர்ஜுன் சமத்து மாற்றி ஆளுகள்லாம் அவங்க எல்லாம் முருகன்ஜி சில பேர்லாம் இருக்கிறாங்க, இப்படி பட்டம் கொடுத்துக்கிறாங்க, ஜின்னு பட்டம் கொடுத்துக்கிறாங்க. இதனுடைய தாத்பரியத்தை புரியாம, இதனுடைய உண்மை வரலாற்றை புரியாம மிக பிற்போக்காட்டங்களை தொடர்ச்சியாக அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதான் வேலையா இருக்கு. பெரியாருடைய உழைப்பு இன்னமும் தேவைப்படும் சொல்றத இதை நிலைநாட்டுறது.